வணக்கம் நண்பர்களே. முன்னோர்கள் காலத்து ஆரோக்கிய ரசமான சுண்டுகார செலவு ரசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். மளிகை கடையில் சுண்டுகார செலவு ரச பாக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா தருவாங்க. அந்த பாக்கெட்டில் இருக்கிறதுலே சின்ன பாக்கெட்டாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், கொள்ளு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 2, சீரகம் 3/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மீடியம் சைஸில் பூண்டு பற்கள் 6, புளி பெரிய எலுமிச்சம்பழம் அளவு, கல்லுப்பு தேவைக்கு, தண்ணீர் தேவைக்கு, மல்லி இலை கொஞ்சம். கிராமத்து சைடில் இருக்கிற இலைகளெல்லாம் என்னென்ன ரசத்துக்கு தேவை அப்படின்னு பார்க்கலாம். மிளகு தக்காளி இலை 5, சங்கந்தலை 5, கோவைத்தலை 5, தூதுவளை இலை 5. ரசத்தை தாளிப்பதற்கு தேவையான பொருள்கள்: கடலை எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 குச்சி அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். வாங்க இப்போ இந்த சுண்டுகார செலவு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல புளியை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் அந்த எடுத்து வச்சிருக்கிற சுண்டுகார செலவு ரச பாக்கெட்டில் இருக்கிற பொருட்கள் வர கொத்தமல்லி, கொள்ளு இதை 3 மட்டும் போட்டுக்கிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பொறுமையாக நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சு அதை நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் அந்த இலைகளையெல்லாம் எது கிடைச்சிருக்குதோ அந்த இலைகளையெல்லாம் தண்ணியில் 2-3 தடவை நல்லா போட்டு தேய்ச்சி அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்து வச்சிருக்கிற அந்த 3 பொருள்களை மட்டும் போட்டுக்கிட்டு, அது கூட வரமிளகாய், மிளகு இதையும் சேர்த்திட்டு அது எல்லாத்தையும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சிருக்கிற இலைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதையும் நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக சீரகத்தையும் பூண்டு பற்களையும் போட்டுக்கிட்டு அதையெல்லாம் 1-2 மட்டும் அரைச்சிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரசத்தை உடனே வைக்கிறதா இருந்தால் மிக்சி ஜார்லேயே இருக்கட்டும், அப்படியே ஊற்றிக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த கலவையை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு கடுகு வெடித்த உடனே அதில் 1 குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டுக்கிட்டு அந்த பெருங்காயத்தூளை தீய விட்டுறாமல் உடனே அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை எடுத்து ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அதுலேயே கரைச்சி வச்சுருக்கிற புளி, அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இன்னும் அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு அந்த ரசத்தில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துக்கணும். உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம், புளி பத்தலைனாலும் கொஞ்சம் இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம், காரம் பத்தலைனாலும் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கை அளவுக்கு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அடுப்பு பக்கத்துலேயே நின்று அந்த ரசம் மேலாக நல்லா நுரைச்சி வரும் பொழுது அப்படியே அடுப்பை அமைச்சிடணும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த ரசத்தை கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த சுண்டுகார செலவு ரசம் இந்த பனிக்காலத்துலலாம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது. இந்த ரசத்தை வாரத்தில் 2 நாளைக்கு அல்லது 3 நாட்களுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளியே பிடிக்காது. ஒருவேளை சளி பிடிச்சிருந்தாலும் இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி சீக்கிரமாக சரியாயிடும். இந்த ரசத்தை இட்லி, தோசை, சூடான சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளவு சுவையாக இருக்கும். ஆறின சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். பாரம்பரியமான முறையில் நம்முடைய முன்னோர்களெல்லாம் செஞ்சு சாப்பிட்ட இந்த சுண்டுகார செலவு ரசம் அவங்க எந்த முறையில் செஞ்சாங்களோ அதே முறையில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்குது. அதனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இலைகள் எல்லாம் எவ்வளவு கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம கிடைக்கிறத பயன்படுத்தி இந்த ரசத்தை செஞ்சுக்கலாம். நீங்களும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த சுண்டுகார செலவு ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.